சுகர் உள்ளவர்கள் முட்டை சாப்பிடாதீங்க, இது தெரியாத வரை. சர்க்கரை மக்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு, முட்டை சாப்பிடலாமா வேண்டாமா? கமெண்ட்ல நிறைய பேர் கேட்குறாங்க, முட்டை சாப்பிடலாமா சார் அப்படின்னு. முட்டை சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் அதிகரிக்குமா? முட்டையில மஞ்சள் கரு சாப்பிட்டா நல்லதா கெட்டதா? நிறைய பேர் சாப்பிட்றப்ப வெள்ளைக்கரு மட்டும் சாப்பிடுவாங்க, மஞ்சக்கருவை தூக்கி போட்டுருவாங்க. இது சரியா தப்பா? ஒரு நாளைக்கு 2-3 முட்டை சாப்பிட்டா சர்க்கரை கூடுமா, கொழுப்பு சத்து கூடுமா? இதை பத்தி தான் இந்த வீடியோட நான் பேச போறேன். சார், ஜிம் போறவங்க புரோட்டீனுக்காக அதிக முட்டை சாப்பிடலாமா? டாக்டர், என்னோட கணவருக்கு சக்கரை நோய் இருக்கிறது, அவங்களுக்கு நான் நாட்டுக்கோழி முட்டை கொடுக்கலாமா? ஐயா, முட்டை சாப்பிட்டால் சிறுநீரகத்திற்கு பாதிப்பு வருமா? டாக்டர், முட்டை சாப்பிட்டா சக்கரை அதிகமாகுமா? சார், ஒரு நாளைக்கு எத்தனை முட்டை சாப்பிடலாம்? முட்டையை பற்றி நம்ம சேனல்ல கேட்கப்பட்ட எல்லா கேள்விகளையும் தொகுத்து ஒரு கம்ப்ளீட் வீடியோவா கொடுக்கிறேன். நான் டாக்டர் மணிவண்ணன், ஸ்ரீ பார்வதி சக்கரை நோய் மருத்துவமனை, காரைக்குடி. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஃபேஸ்புக்ல பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. மக்கள் ஏன் முட்டையை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னா, கொழுப்பு சத்து அதாவது கொலஸ்ட்ரால். ஆனா உண்மை என்னன்னா, நம்ம உடம்புல கொழுப்பு சத்து அதாவது கொலஸ்ட்ரால் அதிகரிக்க காரணம் ஒரு முட்டை இல்லைங்க. அதை விட அதிகமாக பாதிக்கிறது நம்ம ஒரு நாள் ஃபுல்லா என்ன சாப்பிட்றோம், எக்ஸசைஸ் இல்லாத வாழ்க்கை முறை, சரியான தூக்கம் இல்லாதது, அதிகமான ஸ்ட்ரெஸ், அதிகமான பாடி வெயிட், ஸ்மோக்கிங், ஆல்கஹால், சமையல்ல அதிகமாக எண்ணெய் யூஸ் பண்றது. இதுதான் மிக முக்கியமான காரணம். ஒரு முட்டை மட்டும் கொலஸ்ட்ரால் கிடையாது, அதை தாண்டி இதெல்லாம் இருக்கு. ஆனா அதே முட்டையை நல்லா எண்ணெய் ஊற்றி பொரிச்சு, சில பேர் பட்டர்லாம் விட்டு பொரிப்பாங்க, சில பேர் பிரெட்ல முட்டையெல்லாம் வச்சு ப்ராசஸ்டு மீட்லாம் வச்சு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி பண்றப்ப கொலஸ்ட்ரால் அதிகரிக்கலாம். முதல்ல முட்டையில என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்ப்போம். முட்டை ஒரு கம்ப்ளீட் ஃபுட்டு, ஹை குவாலிட்டி புரோட்டீன் இருக்கு, இது தசை வளர்ச்சிக்கு முக்கியமானது. ஹெல்த்தி ஃபேட்ஸ் இருக்கு, எனர்ஜிக்கு ரொம்ப முக்கியம். இதுல விட்டமின் B12 இருக்கு, இது நரம்புக்கும் உடம்போட ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. விட்டமின் D இருக்கு, எலும்புக்கு மிக முக்கியமானது, நோய் எதிர்ப்பு சக்திக்கும் மிக முக்கியமானது. இதுல கோலின் இருக்கு, அது மூளைக்கு நல்லது, முக்கியமா ஞாபக சக்திக்கு ரொம்ப நல்லது. அடுத்து முட்டையோட நன்மை அப்படின்னா, முட்டை சாப்பிட்றப்ப ரொம்ப நேரம் பசிக்காது. ஒரு முட்டை செரிமானம் ஆகிறதுக்கு 3-4 மணி நேரம் ஆகும். இதனால அடிக்கடி சாப்பிட்றது குறையும், நிறைய சாப்பிட்றதும் குறையும், சர்க்கரையோட அளவும் அதிகரிக்காது. இதை பற்றி விரிவா என்னுடைய 35 வருஷ அனுபவத்தை தொகுத்து நோய்களின் தாய் அப்படின்ற பெயர்ல ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னா இந்த டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு ஃபோன் பண்ணியோ அல்லது அந்த நம்பருக்கு புக் வேணும் அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டோ கொரியர் மூலம் இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்து, முட்டையில வெள்ளைக்கரு நல்லதா மஞ்சக்கரு நல்லதா? நிறைய பேர் முட்டையை வேக வச்சுட்டு வெள்ளைக்கரு மட்டும் சாப்பிடுவாங்க, மஞ்சக்கருவை தூக்கி போட்டுருவாங்க. அந்த மஞ்சக்கருல தான் விட்டமின் D இருக்கு, கோலின் இருக்கு, நல்ல கொழுப்பு சத்துகளும் இருக்கு. அதனால முழு முட்டை தான் மிகச் சிறந்தது. அடுத்து, எவ்வளவு சாப்பிடலாம்? ஒரு நாளைக்கு 1 அல்லது 2 முட்டை, ஒரு வாரத்துக்கு 5-7 முட்டை தாராளமா சாப்பிடலாம். 40 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க 2 முட்டை முழு முட்டையை சாப்பிடலாம். 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஒரு முழு முட்டையும் இன்னொரு முட்டையில வெள்ளைக்கரு மட்டும் சாப்பிடலாம். இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்க, எந்த பிரச்சனையும் வராது. எப்படி சாப்பிடணும்? நல்லா வேக வச்ச முட்டை சாப்பிடலாம், ஹாஃப் பாயிலாகவும் சாப்பிடலாம், வெஜிடபிள்ஸ் எல்லாம் நிறைய போட்டு ஆம்லெட் பண்ணி சாப்பிடலாம். ஆயில் ஸ்ப்ரே பண்ணி குறைந்த அளவு ஆயில் யூஸ் பண்ணுங்க. எதை தவிர்க்கணும் அப்படின்னா, டீப் ஃப்ரை பண்றதை அவாய்ட் பண்ணுங்க. மயோனைஸ், பட்டர்லாம் சேர்த்து சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்க. பரோட்டாவோட முட்டை சாப்பிட்றதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். இந்த மாதிரி உணவை பற்றி உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் தாராளமா கமெண்ட்ல கேளுங்க, நான் பதில் சொல்றேன். சர்க்கரை மக்களுக்கு முட்டையை வச்சே ஒரு பிளேட் கான்செப்ட் எப்படி இருக்கணும் அப்படின்றதையும் சொல்றேன். ஒரு பிளேட்ல அரை பங்கு காய்கறிகள் இருக்கணும், 1/4 பங்கு மாவு சத்து, அது அரிசி உணவாகவும் இருக்கலாம், சப்பாத்தியாகவும் இருக்கலாம். ஒரு 1/4 பங்கு ஒரு முழு முட்டையும் இன்னொரு முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் வச்சுக்கலாம். இப்படி சாப்பிட்டீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஃபுட்டு, உங்களுக்கு நல்லா சாப்பிட்ட திருப்தியும் கிடைக்கும். யாரு முட்டையை தவிர்க்கணும்? அதிகமா கொழுப்பு சத்து இருக்கிறவங்க, ரொம்ப சிவியரான ஃபேட்டி லிவர் இருக்கவங்க, கிட்னி பிரச்சனை இருக்கிறவங்க, இருதய வியாதி இருக்கிறவங்க உங்க டாக்டர்கிட்ட கேட்டுட்டு முட்டையை
சாப்பிடுங்க. சர்க்கரை மக்கள் முட்டையை பார்த்து பயப்பட வேண்டாம். சரியான அளவு சரியான முறையில் சாப்பிட்டா முட்டையும் ஒரு மிகச்சிறந்த உணவே. ஒவ்வொரு சர்க்கரை மக்களும் இந்த மாதிரி அறிவியல் பூர்வமான உணவு முறையை தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் உங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். அதற்கு அக்கறை காட்டினால் சர்க்கரை குறையும். இந்த வீடியோ பதிவோட முதல் கமெண்ட்ல சோறு சாப்பிட்டால் சுகர் ஏறாது அப்படின்ற வீடியோவும் இருக்கு. அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.